என்னது இப்படி குழுக்குழுன்னு என்கிட்ட சைடுல இருந்து காத்து வருது? எங்க ஆளுண்டுக்கார கோச்சுட்டு போறான், நான் வந்தது எதுவும் பிடிக்கலையா? எங்க ஆளுண்டுக்காரே ஓமா போறாரா இல்லையே? என்ன நடக்குதுங்க? எனக்கு கொண்டு போய் புரியல. இவர் வந்து சும்மா இருக்கா இல்லையா? பேசாம நீ என்ன நடந்துக்கிட்டு எங்களுக்கு சரி அதெல்லாம் அண்ணே அண்ணா அப்பா குறைஞ்சிருச்சுப்பா கொஞ்சமா நல்லா இருக்கேன். என்னது அப்ப அதை குறைச்சு வச்சு இதை ஏத்துக்க. ஏதோ தங்கச்சினால முடிஞ்சது. எந்த குடும்பத்துல அண்ணன் தங்கச்சி ஒற்றுமையா இருந்திருக்காங்க, நம்ம ஒற்றுமையா இருக்கிறாங்க. அப்படித்தான் உனக்கு ஒரு நல்லது நடந்தா எனக்கு ஒரு நல்லது நடக்கணும், எனக்கு ஒரு கெட்டது நடந்தா நடக்க வேணாம், நல்லதே நடக்கணும். அண்ணே நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன். தங்கச்சி அப்படிப்பட்ட ஆளா? நல்லதே நினைச்சு நாங்க சேர்ந்து இன்னைக்கு சாலியா ஒரு சோழியா காட்டுல போய் காவல் பார்க்க போறோம். சோழியாவா? சோழியா. ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி நான் ஒருத்தர மனசுல நினைச்சிருக்கேன். யாருமா அது? 10 பேரை வேணும் நினைக்கவா? ஏங்க நிறைய பேர் நினைச்சா அப்புறம் மனசார்ல அது என்னதுங்க? ஒரு ஆளு தாங்க, அந்த ஒருத்தரையே பாக்குறதுக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. அத்தி பூட்ட மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்கு. என்னமா இப்படி வந்திருக்க? இதுக்கு வந்திருக்கு. எதுக்குடா? இதுக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுது? இல்ல எங்க போறீங்க? காட்டுக்கு போறோம். காட்டுக்கு போற மாதிரி தெரியல. நேரம் எங்க போற மாதிரி தெரியுது? முதலருக்கு நேரா வர்ற மாதிரி தெரியுது. நான் எங்க இங்க வர போறேன்? நேரம் அங்க வீட்டுல இருந்துருக்கு. சரி அவரை நான் எப்படி நினைச்சுக்கேங்கிறத எல்லா என்ன நினைச்சீங்க? எல்லாம் சொல்றதுக்கு எல்லாம் ஓப்பன் மழைக்கால மேகம் ஒன்று மடி ஊஞ்சல் ஆடியது. ஒரு பாடல் ஒரு பாடல் பாடி
நான் போய் எங்க மாமா